டெக்ஸ்கால் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்ட eGate Atom 3X ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த ப்ரொஜெக்டரை நான் ஏன் ப்ரோ வாங்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஹைலைட் வந்து சொல்லிடுறேன். 3B. இந்த 3B என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து பிகர், பெட்டர், பிரைட்டர். பிகர் அப்படின்னு சொல்றேன்னா, மத்த ப்ரொஜெக்டர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 720 பிக்சல் ரெசல்யூஷன் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 7000 ரூபாய் பட்ஜெட்ல இவங்க வந்து உங்களுக்கு 1080p ரெசல்யூஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ யோசிச்சு பாருங்க, 1080 ஃபுல் HD ரெசல்யூஷன். மத்த ப்ரொஜெக்டரோட இது பெட்டர் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுங்க அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டர்ல த்ரோ ரேஷியோ 1:1:1 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அதனால பெரிய ஸ்கிரீன் சின்ன டிஸ்டன்ஸ்லயே நமக்கு வந்து கிடைச்சிரும். நான் பிரைட்டர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மத்த ப்ரொஜெக்டர்ல இருக்க பிரைட்னஸ், இதே செக்மெண்ட்ல இருக்கிற பிரைட்னஸோட 3 மடங்கு வந்து உங்களுக்கு அதிக பிரைட்னஸ் இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்றாங்க, எங்களுக்கு வந்து அதர் சைனா பிராண்ட்ல வரா மாதிரி ரேட் ரேஸ்குள்ள நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு வந்து அத்தன்டிக்கான ISO லூமன்ஸ் தான் வந்து நாங்க மென்ஷன் பண்ணுவோம். மத்த பிராண்ட்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பெருசா வந்து காமிக்கிறாங்க. அவங்களோட வெப்சைட்லயே லிஸ்டிங் ஆயிருக்கு, நீங்க போய் செக் பண்ணி வேணா பாருங்க. நம்ம ஃபர்தரா வந்து டெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து ஃபுல்லா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். அதனால நீங்க பண்ண வேண்டியது, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்டரை குயிக்கா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு eGate அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர், அப்புறம் அதோட விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. eGateல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, இந்த ஹாலோகிராம் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, நான் பிச்சிட்டேன். இப்போ பிச்சுட்டு திருப்பி நான் ஒட்ட முடியாது. திருப்பி ஒட்டினேன் அப்படின்னா இது ஆல்ரெடி திறந்துருக்காங்க டிஸ்பேச்லேயோ இல்லை திருப்பி ரிட்டர்ன் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும். இந்த பாக்ஸை அவங்க திருப்பி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயம். ஸோ eGateலேருந்து ஸோ வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவலும் கூடவே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, ப்ரொஜெக்டில் வந்து மேனுவல் ஃபோக்கஸ், HT என்ன இன்புட்டு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் நோட் என்ன, இதை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து வாரண்டி கிளைம் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இஷ்யூ வருது அப்படின்னு நீங்கள் வந்து பேசலாம். ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க சில சஜஷன் சொல்கிறாங்க. ஸோ வாரண்டி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. ரிமோட் கண்ட்ரோல்கான அந்த இது இருக்குது, டிவைஸ் ஆன் அண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வாரண்டி சர்டிஃபிகேட். ஸோ ஒன்லி 15 நாளுக்குள்ளே வந்து இந்த வாரண்ட்டி வந்து இது பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வந்து என்ன கால் பண்ணணும் அப்படின்றத இமெயிலும் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வயர்லெஸ். ஸோ ஒரு ஃபுல் பேக்கான ஒரு யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் தான். உங்களுக்கு ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க, சோர்ஸு, அதுக்கப்புறம் மெனு செலெக்ஷன்ஸ், அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட்டு, ஓகே. அப்புறம் வால்யூம் மியூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மவுஸ்க்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த PPT ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். AA செல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்லு உள்ளே போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா, ப்ரொஜெக்டர் பேக் சைடில் மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் டிஷ் டிவி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3.5 mm AV போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் பழைய AV போர்ட் மூலிமா நீங்கள் சவுண்ட் பார்லையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து கேபிள் அவங்களே வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து வெறும் ஆடியோ மட்டும்தான் வரும், வீடியோ வந்து வராது. இங்கே பாருங்கள், இன்னும் இந்த இது லான்ச் பண்ணும்போதே இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர். இங்கே பாருங்கள், ஸோ ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே eGateக்கான அந்த பிராண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் 180 டிகிரி
ரொட்டேட்டபிள். இங்கே பாருங்கள் 180 டிகிரின்னு சும்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அதுக்கு மேலேயே கூட ரொட்டேட் ஆகும். பட் இந்த 180 டிகிரி ரொட்டேஷன்னால நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இங்கே லென்ஸ் வந்து க்ரீன் கலரில் வந்து கோட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் வென்ட்ஸ் இருக்குது, ஏர் வென்ட்ஸ். அதுக்கப்புறம் கேட்னு சொல்லி இங்கேயும் வந்து ஒரு பேட்ஜிங் இருக்குது. நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸு. இந்த கலரில் வந்து ஒரு ஸ்டீல் லைனிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டும் செப்பரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் யூனிட்டுக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள லென்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை வந்து நம்ம டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஏரியாவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து இந்த கீழே வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வடிக்கிட்டுலாம் போகாது, நல்ல க்ரிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அப்புறம் கேட் அதோட இந்த இதுலேயும் வந்து பிராண்டிங் இருக்குது. ஸோ பேக் சைடில் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு HDMI போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்க் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு, ஒரு USB போர்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து வென்ட்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்டோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து சொல்லிட்டேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் உள்ளே போகுது, அதுக்கப்புறம் திருப்பியும் அப்படியே பண்ணிங்கன்னா வெளியே வருது பாருங்கள். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து எட்ஜ் பிளர் வந்து சுத்தமாக இருக்காது. அதேமாதிரி இது ரொம்ப காம்பேட்டபிள். இங்கே பாருங்கள் என்னுடைய பாமில் வந்து ஈஸியாக வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மி. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 4K டிகோடர், அந்த AMLogic-ஓட பவர்ஃபுல் ப்ராசஸரு, அதுக்கப்புறம் 1080p ரெசல்யூஷன், சரிங்களா. நம்ம இந்த ஜாட்கோவில் வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 720 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. ப்ரைஸில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. சரி, ஓகே ப்ரோ, வீடியோ கிளாரிட்டி வீடியோவில் வந்து கிட்ட எடுத்துகிட்டு போனால் பிக்சல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிக்சல்ஸ் எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு விசிபிளாக இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு விசிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ நல்லா இருக்குது. வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விவிட்னஸாக இருக்கட்டும், கலர் சேச்சுரேஷனாக இருக்கட்டும், பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ 5000:1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. என்னால் உண்மையாக நம்ப முடியல, ஒரு 7000 ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பெரிய ரீசன் என்னென்னா, இதில் வந்து 1080p ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது தான், சரிங்களா. உள்ளே வந்து அந்த அளவுக்கு பிக்சல்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அதை வந்து உங்களுக்கு லென்ஸ் மூலிமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. கிளியராக வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த பிளாக் லெவல்லாம். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டைனமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பிரைட்டராக. அதுக்கப்புறம் கிளாரிட்டி பாருங்கள். இதோட ரெசல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ என்ன ரெசல்யூஷனில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, 5TV ஸ்டிக்கு அப்படின்றதுனால 1080 பிக்சல் மேக்ஸிமம் வருது. அதில் இருக்க யூடியூப்லேயுமே வந்து 1080 பிக்சல் வரும். அப்போ என்ன ப்ரோ இந்த 4K டிகோடர் கேட்டிங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது 4K டிகோடிங்கான. அந்த AMLogic ப்ராசஸர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோவில் எந்த இடத்துலையுமே வந்து லேகே இல்லை பாருங்கள். அந்த இன்புட் லேக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீடியோ வந்து இது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு, இருந்தாலும் சுத்தமாக வந்து லேக்ன்றதே கிடையாது. இதில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா வீடியோ குவாலிட்டியை வந்து நான் சொல்லுவேன், தரமாக வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோ குவாலிட்டியில் எந்த ஒரு சின்ன இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஸ்க்ரீன் ரேஷியோ, குறைஞ்ச டிஸ்டன்ஸில் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்கள். நான் வச்சுருக்க ஸ்க்ரீனை ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ வீக்கெண்டு ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி படம் பார்த்தா சூப்பராக இருக்கும். நம்ம கேம்பிங் செட்டப் பண்ணும்போது கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். வெளியே கேம்ப் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இழுத்து விடுற அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனை வச்சுட்டு இது வந்து ஏற்கனவே போர்ட்டபிலிட்டி ஜாஸ்தி, சும்மா பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். செல்ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம வந்து யூடியூப் வீடியோஸை அங்கேயே கேம்ப் சைட்லேயே வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிவியில் கிடைக்காத ஒரு விஷயம். ப்ரொஜெக்டில் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான் வந்து நம்ம கேம்பிங் சைட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மெயினாக வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ அப்படின்றது தான் அவங்களும் வந்து பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. ஸோ வீடியோ குவாலிட்டி வேறு லெவல். இதில் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுல வந்து ஆப் ஸ்டோர் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர். சில பேர் கேட்டிங்க ப்ரோ கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 5G ஸ்டிக்லேயே கிடையாது, பட் இந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். மிராகாஸ்ட் இது எதுக்குன்னா செல்ஃபோனில் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் ஈஸியாக பண்ணலாம். பென்ட்ரைவில் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் மூலிமா வந்து உங்களுக்கு வரும். டிரான்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களே டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்பு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் 1GB ரேம் தான், பட் இருந்தாலும் என்னால் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியுது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வேறு லெவல். ஸோ 5TV 4Kவோட சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா டால்பி அட்மாஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, PCM இருக்குது. மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல், 60 ஹெர்ட்ஸுக்கான உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. HDR-ம் டால்பி விஷனும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இது வந்து 5TV ஸ்டிக்கோட சப்போர்ட். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா லூமன்ஸ் டெஸ்ட். இங்கே பாருங்கள், இது வந்து பிரைட்டர் நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிரைட்டர்னும் போது இதோட லூமன்ஸ் வேல்யூ என்ன ப்ரோ? இந்த லூமன்ஸில் வந்து நான் ஏற்கனவே இன்ட்ரோ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய இந்த ஃபால்ஸ் லூமன்ஸ் வந்து அதர் சைனீஸ் மேனுஃபேக்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சைனீஸ் பிராண்ட்லாம் வந்து என்ன வேல்யூ வந்து உங்களுக்கு காட்டுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு காட்ட மாட்டாங்க. பட் இந்த ப்ரொஜெக்டர் மேனுஃபேக்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆஸ் பர் ஸ்பெக்கு நான் வந்து உங்களுக்கு ISO ஸ்டாண்டர்ட் பிரகாரம் என்ன லூமன்ஸ் வேல்யூ இருக்கோ அதை தான் நாங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். நாங்கள் எதையுமே வந்து அதிகமாக வந்து காட்டல, எங்களோட லூமன்ஸ் வேல்யூ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ உங்களுக்கு டேப்லெட் காட்டுறேன். அதில் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வேல்யூ. ஸோ அது படி பார்த்தா இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு 300 ISO லூமன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோட லூமன்ஸ் படி 300 தான் கரெக்டான இது. நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000, 7,000, 8,000 சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்தாலே அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ப முடியாது. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் கொடுக்குற லூமன்ஸ். நம்ம சென்டர் வேல்யூவும் எடுத்து பார்ப்போம். சரி எவ்வளோ காமிக்குது உங்களுக்கு சென்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட காட்டுறேன். 61.8. நான் லைட் போட்டுறேன். இங்கே பாருங்கள், லைட்டு போட்டாலும் இமேஜ் வந்து எந்த இடத்துலையும் வந்து வாஷ் அவுட் ஆகல. அங்கே பாருங்கள், அந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுது. ஸோ லூமன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ ரிமோட்டில் வந்து மெனு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் சவுண்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீப்பு, டைமரு, அதுக்கப்புறம் HDMI CEC. HDMI ஆர்க் வந்து இந்த ப்ரொஜெக்டை சப்போர்ட் பண்ணும். அது வந்து வேறு லெவல். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆர்க் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். HDMI மோட் வந்து வீடியோவில் இருக்குது. நீங்கள் வந்து அதை ஆட்டோ கொடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டிவைஸ் ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி அதுக்கான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிக்சருக்குள்ளே போயிடுவோம். பிக்சரில் போயிட்டு பிக்சர் மோட் வந்து இப்போதைக்கு ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வந்து வேல்யூ வந்து ஏற்றுற மாதிரி இருக்கும். கலர் டெம்பரேச்சர் வந்து வார்ம், கூல், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ இதில் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த 5% பிளர் வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடையாது பாருங்கள். என்னால் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ண முடியுது. ஸோ பிளர்ரை வந்து ஹேட் பண்ணுறவங்க இந்த ப்ரொஜெக்டர் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். நான் இப்போ வந்து சவுண்டை வந்து ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபுல் வால்யூமில் இருக்காங்க பாருங்கள். ஸோ சவுண்டு நான் வந்து சினிமா சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்டு காமிச்சேன். இப்போ காப்பிரைட்னால அது உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்டு வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு மைனஸ் விஷயமாக தான் பார்க்குறேன். நீங்கள் எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து சவுண்ட் வந்து ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்ஸ்னு இருக்குது. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு காமிக்கும் ரிமோட் ஆக்சசரிஸ், டேட் அண்ட் டைம், ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ், பூட் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் அபவுட் உள்ள போனீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து வேறு லெவல். மெமரி வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2GB ரேம் கொடுத்துருக்கலாம். 1GB ரேம் வந்து உங்களுக்கு இதிலேயே வரும்.
ஸ்டோரேஜ் வந்து 8 GB ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவுமே கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து T950S. ஸோ இது வந்து அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸர். இது எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்ட்ரா ஹெச்டி டிவி அப்ளிகேஷன்ஸ்க்காக. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த CPU GPU சப்சிஸ்டம் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் இமேஜ் ப்ராசஸிங் பைப்லைனில் வந்து உங்களுக்கு கூட வரும். அதனால் 4K வீடியோ டீகோடர் இன்ஜின் எல்லா மேஜர் பெரிஃபரல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் HD காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்மார்ட் டிவி சிப்லேயும் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வேறு லெவல் சிப்பு. இது 13 கூட கொடுத்ததுனால உங்களுக்கு இன்னுமே நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வரும். நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். AMOLOGIC சிப் T950S. சரிங்களா? அதுக்கப்புறம் கீ சவுண்ட் இருக்குது, அது வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ்னு இருக்குது பாருங்கள். ப்ரொஜெக்டர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் மோடில் வந்து டெஸ்க்டாப் ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதில் வந்து ஆட்டோ கீஸ்டோன் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் நம்ம வந்து கிடையாது. இதில் மேனுவல் ஃபோக்கஸ் மட்டும்தான். ஸோ கீஸ்டோன் இருக்குது. ஸோ கீஸ்டோன்னால என்னன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 4 எண்டில் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் வந்து அலைன் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கேலிங் ஃபேக்டர் இருக்குது. இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லெஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கீஸ்டோன் கொடுத்தோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீஸ்டோன் வந்து இது பண்ணிக்கும். கைரோஸ்கோபிக் சென்சார் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இதை வந்து டில்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு கீஸ்டோன் வந்து இது பண்ணிக்கும். இதில் வந்து நம்ம 4 இருக்குது. ரியர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட்டு ரியர் இதெல்லாமே வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சீலிங் மவுண்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கரெக்ஷன்ஸ் இருக்குது. 4 எண்டுலேயும் வந்து நீங்கள் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே பாருங்கள், இந்த சைடு எண்டு, இந்த சைடு கீழேயும் கொடுத்துருக்காங்க. அது நான் சென்ட்ரு கொடுக்க மாறுது பாருங்கள். அந்த லாஸ்ட்டு அப்புறம் இந்த லாஸ்ட்டு இதை வச்சு நம்ம வந்து லெஃப்டில் அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் இமேஜ் வந்து கரெக்ட் பண்ண முடியுது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக என்னால் லெஃப்ட்லேயும் வந்து மூவ் பண்ண முடியும், ரைட் சைட்லேயும் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு இருக்கோ அதில் வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ணி இந்த 4 பாயிண்ட் கீஸ்டோனை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுவும் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். பூட் செட்டிங்ஸ் இருக்குது. பூட்டில் வந்து என்ன நீங்கள் வந்து சப்போஸ் ஃபயர் டிவி ஸ்டிக்கு பிளகின் பண்ணியிருக்கீங்க HDMI போர்ட்டில் அப்படின்னா சிக்னல் சோர்ஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த அப்ளிகேஷன் லோட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ பவர் மோட், ஸ்டாண்ட் ஆன் இதுவும் வந்து செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரிமோட் அண்ட் அக்சசரிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மவுஸ் மோட்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து மவுஸையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்போஸ் PPT ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இந்த ஆஃபீஸ் யூஸ்க்கும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஸ்டம் அப்கிரேட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா லோக்கல் அப்கிரேட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அப்கிரேடை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களோ ஆன்லைனில். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் யூஸு இதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கன்னா வரும். ஸோ இவ்வளோ தான் ஓவரால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ குட்டி ப்ரொஜெக்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அதுக்கு ஒரு ரீசன் என்ன, ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப சின்னது, போர்ட்டபிலிட்டி வந்து சின்னதாக கொடுத்தனால அதிகம் ஸ்பீடில் வந்து ஃபேன் சுற்றினா தான் உங்களுக்கு பின்னாடி வந்து பேக் சைடு வந்து வெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் வெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏர் சக் பண்ணி பின்னாடி வந்து உங்களுக்கு இதுவாகும். ஸோ இந்த எண்டு வந்து ஆப்ஜெக்ட் எதுவும் வந்து இது பண்ணி யூசர் மேனுவலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கில் வந்து வால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் நகர்த்தி, நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன், பட் இட் இஸ் அட்வைசபிள். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பின்னாடி விடுங்க. டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். நிறைய நேரம் வந்து நீங்கள் பார்க்கவும் முடியும். ஸோ டிகிரி செல்சியஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 23 இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 38.6 வரைக்கும் உங்களுக்கு போகுது. மேலே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஹீட் டிசிபேஷன் வந்து நல்லா இருக்குது. ஃபேன் வந்து பின்னாடி ஃபுல்லாக கூலிங் சிஸ்டம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து த்ரோ பண்ணிடுது. சரிங்களா? ஸோ ஓவரால் நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம், யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? இந்த ப்ரொஜெக்டர் வந்து 7000 ரூபான்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் ப்ரோ. அதில் நான் 1 பைசா கூட எக்ஸ்ட்ரா வந்து போட மாட்டேன்.
எனக்கு வந்து 1080 பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கிற ஒரு நல்ல சூப்பரான பட்ஜெட் ப்ராஜெக்ட் சொல்லுங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டரையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்பெக்ஸ் எல்லாம் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூக்கு உங்களுக்கு வர்த்து தான். சரிங்களா? வேல்யூ ஃபார் மணி ப்ராஜெக்டர் அண்டர் 7000 பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாங்குவேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இவங்க லான்ச் பண்ணி லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, சப்போஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.